ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 11:49 பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 12:15 பின்பு ரோகிணி. இரவு 10:41 பின்பு மிருக சீரிஷ நட்சத்திரம் ஆரம்பமாகுது. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 நிமிடத்திலிருந்து 8:30 வரை, மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விஷாகம். அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும். அதாவது கலஸ்தர காரகன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான கல்யாண பேச்சு அடிபடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளிப்பட்ட கல்தான் சிலையாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். தகுந்த நேரத்தில் மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிபட்ட வாழ்க்கையில்தான் அர்த்தங்கள் பிடிபடும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விஸ்வரூப அஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, மங்களகாரகன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரம் இல்லாதவரெல்லாம் சந்நியாசி ஆவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும். ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மகிழ்ச்சி பெருகக்கூடிய மறுமலர்ச்சி மலரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளம் மேடு நிறைந்த மனித வாழ்க்கையை உள்ளம் விரும்புவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாட மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும். அஷ்டமசனி அப்படிங்கிற கஷ்டங்கள் விலகி குரு பகவானுடைய பார்வையால் குதூகலமான குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
சங்கடங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த மனித வாழ்க்கையை புரிந்து வாழக்கூடிய நீங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிமனசு ஆசைகள் நிறைவேறும். இல்லத்திலும் மற்றவங்களுடைய உள்ளத்திலும் மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரணத்தை தழுவாத மனிதனும் இல்லை, ஜனனத்தில் அழுவாத குழந்தையும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி கருமாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று, அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிணியோடு உள்ளவன் துணிவோடு வாழ முடியாது என்பதை பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால வேதனையான காலங்கள் விலகி சாதனைக்கான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை மறந்து விடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். ராசி அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில், அதுவும் அசுர குரு சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, மனசில் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய, குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழக்குகளுக்கான வாய்ப்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கந்த பெருமாளை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத பாசங்களை ஒதுக்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும். இறைவனின் கருணை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இதயத்தின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும்
நல்ல வாய்ப்புக்கான காலங்கள் உதயமாகக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைக்கப்பட்ட காதலை ஒதுக்கி தள்ள முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஜெகநாத பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்யாண வாழ்க்கையும் கலிகால வாழ்க்கையும் ஒரு நாளும் புரியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வெங்காளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.